இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு மாவு கடலை மாவு வந்துட்டு கரைச்சி வச்சிருக்கேன். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கடலை மாவு 1 கப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, அப்புறமா அஜ்வைன், ஓமம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக கரம் மசாலா இவ்வளோதான் சேர்த்துட்டு இது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக இது பண்ணியிருக்கேன். ஏன்னா பிரெட் வந்துட்டு இதில் டிப் பண்ணி ஃபுல்லாகவே அதை கோட்டிங் பண்ணணும். ஸோ அதனால இது கொஞ்சம் யூஸ்வலாக பஜ்ஜி போடுறதோட இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம பிரெட்டுக்குள்ள வைக்க போறோம். ஸோ அதுக்கோசரம் நான் இப்போ ஒரு மசாலா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு 1 வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமா மிளகாத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, மஞ்சள், உப்பு, அதுக்கப்புறமா சாட் மசாலா. ஸோ நான் இது குழந்தைக்கு செய்யறதுக்கோசரம் எடுத்ததுனால எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா